Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா 3rd சாப்டர் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் and 5 மார்க் क्वेश्चन அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ 3rd சாப்டர் அல்ஜிப்ரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு யூனிட் சோ எத்தனை மார்க் அப்படினு பார்த்தோம்னா டோட்டலா 21 மார்க் ப்ளூ பிரிண்ட் படி கேட்க போறாங்க 1 மார்க்ல 2 क्वेश्चन 2 மார்க்ல 2 क्वेश्चन 5 மார்க்ல அதிகபட்சமா 3 क्वेश्चन இந்த யூனிட்ல இருந்து கேக்குறாங்க சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 21 மார்க் ஓகேங்களா சோ அல்ஜிப்ரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குறதுலயே அதிகமான பயிற்சிகள் வந்து இதல தான் இருக்குது கிட்டத்தட்ட 3.18 வரையும் இருக்குது 3.19 வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் ஓகேங்களா சோ அதிகபட்சமான क्वेश्चंस வந்து இதல தான் கேக்குறாங்க ரொம்ப பெரிய யூனிட்டும் இதுதான் சோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க அதுக்காக தான் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சோ இதோட லிங்க் வந்து PDF லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன் அது போல்ட் லெட்டர்ல கொடுத்திருக்கிறதெல்லாம் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா சோ இதுல வந்து கண்டிப்பா 2 மார்க்கும் 5 மார்க்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து நான் போல்ட் லெட்டரா கொடுத்திருக்கேன் அது வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ்னா இத மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல எல்லாமே தான் பார்த்தாகணும் பட் நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இது மட்டும் பார்த்தா போதுமா இது மட்டும் படிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க பட் நம்ம வந்து எல்லாமே தான் பார்த்தாகணும் ஓகேங்களா இதுல போல்ட் லெட்டர்ல கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.1 3.2 3.3 3.4 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே ஒண்ணுதான் ஓகேங்களா எக்சர்சைஸ் 3.1 क्वेश्चन நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 7 9 10 சோ மத்ததெல்லாம் விட்டுறலாமான்னா அப்படி கிடையாது இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க இது தேர்வுல ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चंस ஓகேங்களா அதுக்காக தான் வந்து கொடுத்திருக்கேன் அதனால அது மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல எல்லாமே தான் பார்த்தாகணும் எக்ஸாம்பிள் 3.6 3.10 எக்சர்சைஸ் 3.2 ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓகேங்களா எக்ஸாம்பிள் 3.11 3.12 3.13 exercise 3.3 ல ஃபர்ஸ்ட்ல எல்லா क्वेश्चनும் பார்த்தாகணும் ஓகேங்களா அதே போல exercise 3.4 ல போல்ட் லெட்டர்ல கொடுத்திருக்கேன் எல்லா சம்முமே பார்த்தாகணும் அதுல ஓகேங்களா எந்த क्वेश्चनனாலும் கேட்கலாம் எல்லாமே ஒரே மாடல் தான் அது வந்து கண்டிப்பா 2 மார்க்லயோ 5 மார்க்லயோ கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பாத்துக்கோங்க இதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா பயிற்சி 3.6 3.7 3.8 3.9 3.10 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ 3.5 ல இருந்து 3.6 ல இருந்து 3.10 வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பயிற்சி 3.6 ல இருந்து 3.10 வரைக்கும் கண்டிப்பா அதில இருந்து 2 மார்க் 5 மார்க் இல்லாம क्वेश्चन வரவே வராது ஓகேங்களா GCD LCM இத யூஸ் பண்ணியும் அதுக்கு அடுத்து சுருக்குக சிம்பிளிஃபை அப்படினு கேட்பாங்க ஓகேங்களா மீ போ வா ஓகேவா GCD LCM and simplification இந்த மூணு டாபிக் இருக்கு எதலனா எக்சர்சைஸ் 3.6 ல இருந்து எக்சர்சைஸ் 3.10 வரைக்கும் ஓகேங்களா பயிற்சி 3.6 ல இருந்து 3.10 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில இருந்து கண்டிப்பா 2 மார்க்கும் 5 மார்க்கும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஓகேங்களா அடுத்து வந்து 3.12 3.13 இது வந்து ஸ்கொயர் ரூட் டாபிக் ஓகேங்களா பயிற்சி 3.12 3.13 ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் காண்க பயிற்சி 3.13 அப்படினா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க பாத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு கணக்குகளும் நீங்க சேர்த்து பாத்துக்கணும் அதில இருந்தும் ஒரு 5 மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ பயிற்சி 3.6 ல இருந்து 3.10 வரைக்கும் ஒரு 5 மார்க் கேட்பாங்க அதே போல வர்க்கமூலம் காண்க 3.12 3.13 ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கு அப்புறம் பின்னாடி பாக்கும்போது 3.16 3.18 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அதுல 3.18 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஆல்பா பீட்டா பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் ஓகேங்களா ஆல்பா + பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆல்பா + பீட்டா ஹோல் கியூப் ஆல்பா ஸ்கொயர் - பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு அத பேஸ் பண்ணி எக்சர்சைஸ் 3.18 அதற்கு அந்த பயிற்சியில கூடிய எல்லா கணக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் 3.48 3.49 3.50 3.51 ஓகேவா சோ இது எல்லாமே தான் வந்து 3rd சாப்டர் சோ ஓவரால் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் 3.4 அதுல ஒரு 5 மார்க் 4 5 ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்கலாம்
அல்லது 3.6லேருந்து 3.10 வரைக்கும் ஒரு 5 மார்க்கோ 2 மார்க்கோ கண்டிப்பாக வரும். அதே போல் 3.12 3.13 ஸ்கொயர் ரூட் அதிலிருந்து ஒரு 5 மார்க் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் எக்ஸசைஸ் 3.16 18லேருந்து ஒரு 5 மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பெரிய யூனிட் அப்படிங்கிற ஒரு பேர்டன் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இப்போவே வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எந்த கொஷினும் விடாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கண்டினியூவாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். இதோட லிங்க்கை வந்து நான் PDF ஃபைலே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.